வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பேசலாமா சேனல் வழங்கிய ஒரு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த 5 படி தியான முறையை பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல ஆழமா அலச போறோம். இது வெறும் சாதாரண தியானம் இல்லைங்க. நம்மள அறியாமலேயே நமக்குள்ள தேங்கி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கி போட்டுட்டு உண்மையான அன்பை நம்ம வாழ்க்கையில ஈர்க்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான வழிகாட்டி. இந்த எளிய படிகள் எப்படி நம்ம மனசுல இருக்கிற இருளை விளக்கி வெளிச்சத்தை நோக்கி கூட்டிட்டு போகுதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக யோசிச்சு பாருங்க. உங்கள் மனசு எப்போ வாச்சும் ரொம்ப சோர்வா ஒரு மாதிரி அமைதியே இல்லாமல் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அல்லது யாரோ ஒருத்தரோட அன்பிற்காக ரொம்ப ஏங்கி இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த ஃபீலிங்ஸை கடந்து வந்திருப்போம் இல்லையா? இது ரொம்ப சகஜம்தான். ஆனால் இந்த அதிகப்படியான மன உளைச்சலும் தனிமையும் நம்மளை எப்படி முடக்குதுங்கிறத நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். ஏன்னா இந்த உணர்வுகள் தான் நாம் தேடுற அன்பிற்கும் நமக்கும் நடுவில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பெரிய சுவரா நிற்குதுன்னு மூலக்கட்டுரை ரொம்ப அழகாக சொல்லுது. பகுதி 1, அன்பிற்கான தடை. அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பற்றி முதல்ல பார்ப்போம். சரி வாங்க இதுக்குள்ள ஆழமாக போகலாம். நாம் பார்க்க போகிற அந்த 5 படிகள் இதுதான்: மூச்சை கவனித்தல், அமைதியான மனம், அன்பு ஆற்றல், நேர்மறை வாக்கியங்கள் மற்றும் நன்றியுணர்வு. பகுதி 2, உங்கள் இடத்தை தயார் செய்து. தியானத்தோட முதல் கட்ட தயாரிப்பு. எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் சூழல் ரொம்ப முக்கியம் இல்லையா? முதல்ல உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு அமைதியான இடத்தை தேடி உட்காருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஃபோனை சைலண்டில் போட்டுடுங்க. ஏன்னா ஒரு சின்ன டிங் சத்தம் கூட நம்ம கவனத்தை முழுசாக சிதறடிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்க. வெளி உலக தொடர்புகளை குறைக்கிறது தான் உங்கள் உள்மன ஆற்றலை திறக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான முதல் படி. பகுதி 3, எதிர்மறை ஆற்றலை நீக்குதல். நம்ம மன அழுத்தத்தை எப்படி வெளியேற்றுறதுன்னு பார்ப்போம். சுற்றி இருக்கிற இடத்த அமைதியாக்குன பிறகு தியானத்தோட முதல் செயல்முறைக்கு வரும். இதுதான் முதல் படி. மெதுவா ஆழமா உங்க மூச்சை உள்ள இழுங்க. 1, 2, 3. இப்போ அந்த மூச்சை ரொம்ப மெதுவா வெளியே விடுங்க. இது வெறும் காத்து போயிட்டு வர விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் மூச்சை வெளியே விடும்போதும் உங்க மன அழுத்தம், அந்த பாரம் எல்லாம் உங்களை விட்டு முழுச வெளியே போகுதுன்னு ஃபீல் பண்ணுங்க. உங்க உடம்பு அந்த இறுக்கத்திலிருந்து ரிலாக்ஸ் ஆகிறத நீங்களே நல்லா உணரலாம். இதுக்கப்புறம் 2வது படியில் நடக்கிற மேஜிக் என்ன தெரியுமா? உங்க மனசுல இவ்வளோ நாள் இருந்த அந்த பயம், கவலை, தனிமை இதெல்லாம் உங்களோட பழைய நிலைன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ கண்ணை மூடியபடியே உங்க மனசுல ஒரு அழகான பிரகாசமான ஒளியை நினைச்சு பாருங்க. அந்த ஒளி மெல்ல மெல்ல உங்க இதயத்தை முழுசா நிரப்புது. அப்படி நிரம்பும்போது அந்த பயமும் தனிமையும் காணாம போய் ஒரு சூப்பரான அமைதி உங்களை அறியாமலேயே உங்களுக்கு கிடைக்கும். இது மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான டெக்னிக். பகுதி 4, அன்பை ஈர்த்தல். இப்போ எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். பழைய குப்பைகளை வெளியே அனுப்புனா தானே புது நன்மைகளை உள்ளே கொண்டு வர முடியும். இப்போ உங்கள் மனசு ரொம்ப கிளியராக அமைதியாக இருக்கு. இந்த 3வது படியில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உண்மையான அன்பு ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சின்னு கற்பனை பண்ணுங்க. அது எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? உங்களை ஆழமாக மதிக்கிற, உங்கள் உணர்வுகளை முழுசாக புரிஞ்சுக்கிற ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு தருணம். அந்த அன்போட எனர்ஜி உங்கள் மனசை முழுமையான சந்தோஷத்தால் நிரப்புறதை உங்களால் இப்போ ஃபீல் பண்ண முடியும். இப்போ நாம 4வது படிக்கு வந்துட்டோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெறும் கற்பனையோட நிறுத்திக்காம வார்த்தைகளால் அதை உறுதிப்படுத்த போறோம். உங்க மனசுக்குள்ள ஆழமா நான் அமைதியா இருக்கேன், நான் அன்புக்கு தகுதியானவன் அல்லது தகுதியானவள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் சும்மா சாதாரண வார்த்தைகள் இல்ல, உங்க ஆழ்மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கிற விதைகள். அதே நேர்மறை வாக்கியங்களோட தொடர்ச்சி தான் இது. நல்ல உறவுகள் என் வாழ்க்கைக்குள்ள வருது, என் மனசு இப்போ அமைதியா இருக்கு. இந்த வாக்கியங்களை ஏதோ கடமைக்குன்னு படிக்காம முழு நம்பிக்கையோட ஒரு ஃபீலோட உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. பல்லாயிரம் வருஷமா யூஸ் பண்ற மந்திரங்கள் மாதிரி இந்த எளிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. இது நீங்க ஈர்த்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களோட பெர்மனண்டா கனெக்ட் பண்ணிடும். பகுதி 5, நன்றி சொல்றதும் தினசரி பயிற்சி. நம்ம இப்போ இந்த தியானத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். 5வது படி, நன்றி சொல்றது. உங்க கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கு முழு மனசோட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. சைக்கலாஜிக்கலா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரப்போற அந்த நல்ல மாற்றங்களுக்கும் நிம்மதிக்கும் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்றது மூலமா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்குங்கிற உங்க அசைக்க முடியாத நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இந்த கட்டுரையோட முடிவில் நமக்கு வலியுறுத்துற விஷயம் இதுதான். இந்த தியானத்தை ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுடக்கூடாது. தினமும் ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனீங்கன்னா உங்க மன அமைதி படிப்படியா அதிகமாகும். உங்களை சுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் எனர்ஜி வளரும். முக்கியமா அன்பை தடுக்கிற அந்த மனத்தடைகள் எல்லாம் நிரந்தரமா உடைஞ்சிரும். இது ஒரு தொடர் பயிற்சியா பண்றதுல தான் மேஜிக்கே இருக்கு.
இந்த விலக்கு தொகுப்போட முடிவுல நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி இதுதான். உங்களோட சொந்த மன அமைதிக்காகவும் நீங்க தேடுற அந்த உண்மையான அன்பிற்காகவும் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இதை பண்ணுவீங்களா? நீங்க இப்ப கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வோட உங்களை சந்திக்கிறேன்.